पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடவனின் சகஸ்ரநாமத்திலே 40வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். சம்பரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். ரொம்ப மாயை செய்வானாம், மகா மாயாவி. 9 ஸ்டேஜ் மாயை அவன்கிட்ட இருந்ததாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 9வது ஸ்டேஜ் வரைக்கும் 9 வித மாயைகள் வல்லவன் என்று அவனை பற்றி சொல்கிறார். இந்திரனுக்கு ரொம்ப தலைவலி கொடுத்துட்டு இருந்தான் அந்த சம்பரன். அந்த சம்பரனை எப்படி அழிப்பது என்று தெரியவில்லை. அந்த சமயத்தில் தான் தேவர்கள் பரமசிவனுக்கு பார்வதி பணிவிட செய்கிற கட்டத்திலே இருந்தார்கள். அதாவது சதி தேவியாக இருந்து தக்ஷயாகத்திலே தக்ஷன் தன் தகப்பனார் பரமசிவனை அவமதிக்கிறது பொறுக்காமல் தன்னுடைய யோகத்தீயிலே தான் பாய்ஞ்சு தன்னை மாய்த்து கொண்டாள் சதி. அந்த சதி மீண்டும் இமயமலையின் மகளாக பார்வதியாக வந்து பிறந்திருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த அசுரர்களுடைய தொல்லை ஜாஸ்தி. சூரபத்மாசுரன், அதே மாதிரி சம்பரன், இவரெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அதனால் இந்த அசுரர்கள் தொல்லையிலிருந்து தாம் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் தவித்த தேவர்கள் பிரம்மதேவன்கிட்ட கேட்டார். பிரம்மா சொன்னார், சூரபத்மனை கொல்வதற்காக சிவபெருமானுக்கு பிள்ளை பிறக்கணும், முருகப்பெருமான் பிறக்கணும். அதற்கு சிவபெருமான் திருமணம் செஞ்சு கொள்ளணும். சதி போனப்புறம் பெண்ணே வேண்டாம் என்று அவர் யோகத்தில் இருக்கார். அந்த சதியே வேண்டாம் பெண்ணே வேண்டாம் என்று யோகத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கும் அவருக்கு பணிவிட செய்கிற பார்வதி தேவிக்கு இடையில் காதல் மலரணும். பார்வதியாக சதி தான் பார்வதியாக வந்திருக்கா, அதனால் அதே காதலோடு அவள் இருக்கா. ஆனால் இவர் தான் பெண் சங்காத்தமே வேண்டாமேன்னு உட்காண்டிருக்கார். எனவே பார்வதி பணிவிடை செய்யும் பொழுது ஒரு பெண், அழகான பெண், அழகும் இளமையும் ததும்பும் பெண்ணுங்கிற எண்ணமே இல்லாமல் அவர் யோகத்தில் இருக்கார். அவருக்கு அவள் மீது காதல் வருவதற்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? மன்மதன் பானம் போட்டால் செய்யணும். அப்போ தான் மன்மதனை அனுப்பினார்கள். பார்வதி பணிவிடை செய்யும் பொழுது மன்மதன் பின்புறமாக இருந்து ஒரு பானத்தை சிவபெருமான் மீது எய்தான். அப்போ சிவபெருமான் பார்வதியை பார்த்தார். அழகாக இருக்காளேன்னு எண்ணம் வந்து தான். உடனே நம் மனசு ஏன் கலங்கிறது? மன்மதன் பானம் போடுறானோ, எங்கிருந்து போடுறான்னு அப்படி திரும்பி பார்த்தார். அங்கே கிளி வாகனத்தில் இருந்து கரும்பு விலை வச்சு மலர்கடையை காமன் எய்த தொடங்கின்றிருக்கான். பார்த்தார், 3வது கண்ணை திறந்தார். கோபம் வேண்டாம் கோபம் வேண்டாம் என்று தேவர்கள் கதரும் பொழுதே அந்த 3வது கண்ணிலிருந்து பிறந்த நெருப்பு மன்மதனை எரிச்சுடுத்து. மன்மதன் எரிஞ்சு போனாலும் மாளலை. ஆளில் உருவந்தான் போயிடுத்தே ஒழிய அவன் மாளலை. ஏன்னா அமிர்தம் சாப்பிட்ருக்கான். தேவர்களை ஒருத்தன் திருமாலுடைய அம்சமாக பிறந்தவன்,
அதனால் அமிர்தம் சாப்பிட்ருக்கான், ஆள் மாளலை, ஆனால் ஆள்லே வடிவம் இல்லை. அதனால தான் மன்மதனுக்கு அனங்கன்னே பேர். பாடி இல்லாதவன், பாடியில் நம்ம உயிர் மட்டும் உலாவினா பாடி இல்லாமல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிலையில் மன்மதன் இருக்கான். அவனுடைய மனைவி கற்புக்கரசி ரதி கதறினாள். கடைசியில் கருணையோட பரமசிவன் இந்த மன்மதனே எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதரிக்கும் பொழுது அவருக்கு பிள்ளை பிரத்யும்னனாக வருவான், அப்போது உருவத்தோடு இருப்பான், நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரதிக்கு சொல்லிட்டார். ரதி தேவலோகத்து பெண்ணாகினால வயசாகாமல் அப்படியே இருக்கான். அந்த சமயத்தில் சம்பரன் அவனுக்கு இந்த சூரபத்மன்லாம் முருகப்பிரம் வந்து கொன்ற பொழுது தப்பிச்சு அவன் என்ன செஞ்சான், தனியாக ஒரு இடத்துல கடலுக்கு நடுவில் குடியிருக்கான். தனக்கு மிருத்தி இல்லை, நிம்மதியாக இருப்போன்னு. அந்த அவனுக்கு இந்த ரதி மீது ஒரு கண். எனவே ரதியையும் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டான். கனவிழுந்த ரதி கதறா. அப்போ நாரதர் சொன்னார், உனக்கு சில மாயைகள் தெரியும், அந்த மாயைகளை பயன்படுத்தி நீ அவனுடைய மனைவியாக ஒரு மாய வடிவத்தில் இரு, அதே சமயத்தில் அவன் அரண்மையில் இருந்துன்று உனக்கு நல்லது நடக்கும். ஆகையினால மாயாவதி என்ற பெயரோடு ரதி தேவி சம்பரன் பக்கத்தில் இருக்கா மாதிரி இருக்கா. சம்பரன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தற்கால திரைப்படங்களில் ஒரே பெண் இன்னொரு பெண்ணாக அப்படி கிராஃபிக்ஸ்னால் வராது போல் மாயாவதி தன் மாயையினால் சம்பரன் தன்னை தொடும்படியாக இருக்கா. ஆனால் அவளுடைய உண்மையான வடிவம் சமையலறையில் இருக்கா. அவள் சமையலறை மேற்பார்வை செஞ்சுட்டு இருக்கா மாயாவதி. சம்பராசுரன் மீன் உணவு உண்ணுவதில் ரொம்ப ஆர்வமுள்ளவன். அப்பேற்பட்ட நிலையில் ருக்மிணி தேவி பிரத்யும்னன் என்ற குழந்தையை ஈன்றாள் துவாரகையில் 4வது நாள். இவனுக்கு ஒரு செய்தி நாரதர் சொன்னார், அப்பா சம்பரா, உன்னை கொல்றவன் ருக்மிணிக்கு பிள்ளையா துவாரகையில் பிறந்திருக்கான். உடனே சம்பரன் துவாரகைக்கு போய் அந்த கர்ப்ப அறையில், பிள்ளை பிரசவித்த அறையில் இருக்கக்கூடிய கை குழந்தையை யாருக்கும் தெரியாமல் கவர்ந்து கடலில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். சம்பரன் நினச்சான், ரொம்ப நல்ல செயலை செஞ்சிட்டோம், இனிமேல் நாம் வாழ மாட்டோம், நம்மை கொல்ல வந்தவனையும் மாய்த்து விட்டோம் அப்படின்னு அவன் ஆனந்தமாக இருந்தான். கடலில் விழுங்கி எரிஞ்ச குழந்தை ஒரு மீன் வாயில் மாட்டிடுது, பெரிய மீன் அது. அந்த குழந்தைய அந்த மீன் விழுங்கிடுத்து. அந்த மோட்டாவாக பெருசாக இருக்கிற மீனை சில மீனவர்கள் பிடிச்சு சம்பரன் தீவுக்கு கொண்டு வந்து சம்பரனுக்கே விற்றார்கள். சம்பரனுக்கு மீன் உணவு ரொம்ப பிடிக்குமாகினால அந்த மீனை விலை கொடுத்து வாங்கினாங்க சமையலறைக்காரங்க. அந்த மீனை சமையலறையில் அவர்கள் அறிந்த பொழுது அந்த மீனுக்குள்ளே அழகான குழந்தையை பார்த்தார். அந்த குழந்தையை பார்த்தா மாயாவதியிட்ட சொன்னார்கள். மாயாவதி குழந்தையை பாதுகாப்பாக வச்சு தானே வளர்த்தான். நாரதர் சொன்னார், இதுதாம்மா உன்னுடைய கணவன் மன்மதன், கிருஷ்ணன் பிள்ளையாக வந்திருக்கான். அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுதும் ரொம்ப ஆனந்தமாக எல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்தா. மாயாவதி சம்பரனுக்கு தெரிஞ்ச மாயைகள்லாம் அதுக்குள்ளே கற்றுன்ட்ருக்கா. அதனால் அந்த 9 மாயைகளையும் கற்றுக் கொடுத்தா. பிள்ளை வளர்ந்தான், பேரழகனாக இருந்தான். மாயாவதி அவன்கிட்ட இப்போது பழகிற விதம் வேறு மாதிரி இருந்தது. பிரத்யும்னன் கேட்டான், அம்மாவா இத்தனை நாள் இருந்த, இப்போ கொஞ்சம் நிலை தடுமாறுற, நீ என்னவோ எங்கிட்ட வேறு எண்ணத்தோடு நெருங்குற மாதிரி இருக்குது, இது நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னான். உடனே மாயாவதி சொன்னான், அப்படி இல்லை, நான் தான் ரதி, நீ மன்மதன், நான் உனக்காகத்தான் இங்கே காத்துன்னு கிடக்கிறேன். ஆகையினால இந்த சம்பரனை கொன்னுட்டு என்னை அழைத்து கொண்டு துவாரகை போ. உடனே சம்பரனை போருக்கு அழைத்தான். அவனுடைய 8 வித மாயைகளையும் முறியடித்து 9வது மாயையும், அந்த 9வது மாயும் அதிக்கிரமித்து அதையும் கடந்து சம்பரனை சம்ஹரித்தான் பிரத்யும்னன். சம்ஹரித்து ரதி தேவியோடு துவாரகைக்கு வந்தான். துவாரகையில் அவன் நுழையிறான் அந்தப்புறத்தில். அங்கே இருக்கிற கிருஷ்ணனுடைய மனைவியெல்லாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்றே நினைத்து எழுந்து நின்று பரவசப்பட்டார்கள். அப்போ கிருஷ்ண பகவான் அங்கே வந்தார். நாரதரும் வந்தார். நடந்த வழியெல்லாம் சொல்லி ருக்மிணியினுடைய பிள்ளைன்னு சொன்னார்கள். ருக்மிணி தன் மார்பகத்திலிருந்து பால் பெருக அவனை கட்டி அணைச்சின்னு என் குழந்தையேன்னா. அப்போது சில பேர் சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா, இந்த பிரத்யும்னன் அழகாக இருக்கான், அதில் சந்தேகமே இல்லை. சம்பரனை வென்ற பிரத்யும்னன் மன்மதன் தான், அதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் ஒரு வேடிக்கை பார்த்தீர்களா, அவனுடைய தகப்பனாரான கிருஷ்ணன் அவனோட அழகாக இருக்கான். இன்னும் அப்பா பிள்ளையர் அழகாக இருப்பது அப்பாவை போல இருக்கலாம், ஆனால் இந்த பிள்ளையை போல் அப்பா இருக்கான். இவன் வயசில் இன்னும் அதே வயசு அதே பருவத்தில் இருக்கான். அதான் அதிசயம் என்று சம்பராரியான பிரத்யும்னனை போன்ற வடிவமுடையவனே என்று எல்லாரும் எம்பெருமானை துதித்தார்களாம். ஆகையினால்தான் பகவானுக்கு
சம்பராரி ரூபன் என்ற பெயர் வந்ததாம். பிள்ளை போலவே தகப்பனார் இருக்காருன்னு சொல்லுவாள் யாராவது, தகப்பனாரை போல பிள்ளை இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளையினுடைய பருவம் சின்னது. தகப்பனார் பிள்ளையாக இருந்த காலத்தில் நல்ல கன்னங்கள், அழகான பரந்த மார்பு, தொந்தி விழாத வயிறு, சுருக்கம் விழாத தோல், இப்படி இருந்திருப்பார். அவர் வயசான காலத்தில் பிள்ளை அவர் போல் அழகாவான். அவர் இதெல்லாம் அந்த அழகெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே என்ன வேடிக்கைன்னு கேட்டால், சம்பராரியான மன்மதன் இருக்கார் பிரத்யும்னன், அவனை விட அழகாக இருக்கார் பகவான். அவனை போலவே இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆகையினால்தான் அவனை சம்பராரி ரூபன் என்று நாரத பகவான் பெயரிட்டு துதிக்கிறார். உண்மையிலேயே 10,000 மன்மதர்கள் ஒரு கூட்டணி அமைத்தால் கூட எம்பெருமான் கண்ணபிரானுடைய அழகில் ஒரு திவலைக்கு கூட காண மாட்டார்கள் என்று சுவாமி தேசிகன் சொல்கிறார். 10,000 மன்மதர்கள் போன்ற அழகுடையவன் என்று வர்ணிக்கிறார். மன்மதனுக்கு மன்மதன். அன்றொரு நாள் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் கேட்டேன், இந்த பாட்டை இந்த பொண்ணு ரொம்ப நன்றாக பாடுகிறாள், அந்த பாட்டே பாடினால் எப்படி இருக்குமோ அப்படி பாடுகிறாள் என்று ஒருத்தர் சொன்னார். அதைப்போல் மன்மதனுக்கே ஒரு மன்மதன் இருந்தால், நாமெல்லாம் மன்மதனையும் அழகானவன்னு சொல்கிறோம். அந்த மன்மதனே கொஞ்சம்படியான ஆச்சரியப்படி முடியாத அழகு இருந்தால் அவனை மன்மதன்னு சொல்லணும். சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸு சொல்கிறா போல். அப்படி மன்மதனான பகவானை மன்மத ரூபன் என்று சொல்வது ஒரு இடத்துல குறைவு தான். இருந்தாலும் நமக்கு புரிவதற்காக அப்படி சொல்லி காண்பிக்கிறார். அந்த மன்மதனுடைய வளர்ச்சியில் கூட இருந்து அவன் சம்பரனை கொல்வதற்கு உபகாரம் பண்ணினான் நாரத மகரிஷி. ஆகையினால பகவானுக்கு இப்படி சம்பராரி ரூபன் என்கிற திருநாமம் வந்தது. நான் மறுபடியும் உங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்னது நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இந்த திருநாமத்தின் வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை சொல்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது, கேளுங்கள். சம்பரஸ்ய தைத்ய குஞ்சரஸ்ய சூதனேன யஹ, சம்பரஸ்ய தைத்ய குஞ்சரஸ்ய சூதனேன யஹ, சம்பராரிரஸ்ய மன்மதஸ்ய சௌமிய ரூபவத் சுந்தரம் வபுர்ததத்ஸ வெங்கடாத்திநாயகः சம்பராரி ரூபயித்யபிக்ஷயா சமேததே என்று இது ஒரு அழகான வண்ண விருத்தம் சமஸ்கிருதத்தில். எம்பெருமான் சம்பரனை சம்ஹரித்த மன்மதனைப் போலவே இளமையில் மன்மதனைப் போன்ற இளமையோடையே இருந்ததுனால எம்பெருமானை சம்பராரி ரூபன் என்று வழங்கினார்கள். நாமும் நல்ல அழகான மக்கள் விரும்பும்படியான பர்சனாலிட்டியோடு இருப்பதற்கு திருவேங்கடமுடையானுடைய திருவுருவத்தை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு இந்த திருநாமத்தை பக்தியோடும் பணிவோடும் ஸ்ரத்தையோடும் ஜபித்தால் நாமும் எல்லாரும் விரும்பக்கூடிய பர்சனாலிட்டியை பெறலாம். எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். சம்பராரி ரூபாய நமஹ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।